இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் எழுந்து நின்று அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப அவைக்கு ஒவ்வாத வார்த்தையை சொன்னால் அதை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்பதற்கு உரிமை உண்டு. அதை முடிவெடுக்க வேண்டிய உரிமை சபாநாயகரை பொறுத்தவரையில் இருக்கலாம், அது வேறு. ஆனால் எழுந்து கேட்ட நேரத்தில் இல்லை இல்லை, அவர் யாரையும் பெயரிட்டு சொல்லல, யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, அதெல்லாம் நீக்க முடியாது என்று சபாநாயகர் தீர்ப்பு தருகிறார். அதற்கு பிறகு அவருக்கு அமைதியாக உட்கார்ந்து விட்டார்கள் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு பிறகு அவர் பேசி முடித்ததற்கு பிறகு தேமுதிக துணைத் தலைவர் மோகன்ராஜ் பேசுகிறார். அவருக்கு வாய்ப்பு. அவர் பேசுகிற நேரத்தில் அவருடைய கட்சித் தலைவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பேசுகிற நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை கேட்டீங்கன்னா, குற்றவாளி என்று சொல்லுகிறார். குற்றவாளி முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். என்ன தவறு? அவர் குற்றவாளி இல்லையா? மறுக்க முடியுமாறாவது? அந்த நிலையில அவர் சொல்லியிருக்க மாட்டார். சிட்டிசன் என்று சொல்லி குடிமகன் என்று தமிழாக்கம் செய்ததை தவறு இல்லை என்று சபாநாயகர் தீர்ப்பு தந்த காரணத்தால், அப்படி என்றால் குற்றவாளி என்று நான் சொன்னதில் என்ன தவறு, முன்னாள் முதலமைச்சர் என்று சொன்னதில் என்ன தவறு என்று பாதித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அத்தனை பேருமே அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்றப்பட்டது மட்டுமல்ல, அவருக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், அவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சட்டமன்ற கூட்டத்திற்கு வரக்கூடாது. உடனே திமுகவின் சார்பில் நான் இருந்து ஒரு விளக்கத்தை கேட்டேன், ஒரு கேள்வியை கேட்டேன். முதலில் மறுக்கிறார்கள் அனுமதி தர. அதற்கு பிறகு பிடிவாதமாக நான் கேட்ட காரணத்தால் தந்தார்கள். இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதிமுக உறுப்பினர் பேசிய நேரத்தில் அவருடைய பேச்ச அந்த வார்த்தையை நீங்க அவையோடு நீக்கி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று சொன்னேன். அதெல்லாம் முடியாது, உட்காருங்க. தாதுமணல் கொள்ள ஒரு தனியாருக்கு பேபி மினரல்ஸ் என்ற ஒரு கம்பெனிக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் லாபம் பெறக்கூடிய வகையில கொள்ளையடிக்கக்கூடிய நிலையில அதுல ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவிடத்தில் அன்றைக்கே தந்திருக்கிறார். அப்படி தந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கையில பத்திரிகை செய்திகளுக்கு வெளியிடக்கூடிய அரசினுடைய பத்திரிகை செய்தி அறிக்கையில அவரே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நான் நியமித்த விசாரணையை செய்ய வேண்டும் என்று நியமித்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர்கள் எனக்கு அறிக்கையை தந்துவிட்டார் என்று பத்திரிகை செய்தியும் வெளியில வந்திருக்கிறது. ஆனால் இதுவரையில் அந்த அறிக்கை சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா? சரி, சட்டமன்றத்தில் வேண்டாம், மக்கள் மன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? காரணம், அந்த அறிக்கையில உண்மையான விசாரணை நடந்த உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை அந்த அதிகாரி மிக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அது இதுவரையில் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் கேட்க விரும்புவது, உடனடியாக இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும். அவர்களுக்கு துணிவு இருந்தா, தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா அந்த பணி அவர்கள் செய்ய முன் வருவார்களா?